தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இரண்டாவது முறையாக எதிர்க்கட்சி தலைவர் ஆகின்றார். இரண்டாவது முறையாக எதிர்க்கட்சி தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது. திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. கருத்து கணிப்புகள் அனைத்தும் வெளியாகிவிட்டன. வெளியாகிய ஒரு கருத்து கணிப்பில் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம், டைம்ஸ் நவ், CNN ஆகிய நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார் என்ற கருத்து கணிப்பு வெளிவந்துள்ளது. திமுக தோல்வியை பெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அரியணையிலிருந்து இறங்குகிறார். எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் அமருகின்றார். அதிமுக 130 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகின்றார். திமுக 80 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டாவது முறையாக எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக 90க்கும் அதிகமான இடங்களை பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றார். அதற்கடுத்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பதவியேற்றார். தற்பொழுது திமுக தோல்வியடைகிறது. 80 தொகுதிகள் வரை பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரண்டாவது முறையாக எதிர்க்கட்சி தலைவர் ஆகின்றார். டைம்ஸ் நவ், CNN ஆகிய ஊடகங்கள் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளன. இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. வருகிற 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பம். 9 மணிக்கு நிலவரம் தெரிந்துவிடும். யார் முதலமைச்சர் ஆவார், யார் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார், பொறுத்திருந்து பார்ப்போம்.